அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் எங்களோட கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே நம்ம மைண்டுக்கு வரும்போது கூடவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கேக்கு தான். கேக் இல்லாமல் இது ரெண்டுமே செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் கேக் வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பேக்கரியில் தான் வாங்குவோம். பேக்கரியில் வாங்குற கேக்குகள் ஒரு சில பேக்கரியில் வாங்குற கேக்கில் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. வீட்டில் இந்த கேக்கு செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னா கேக்கு செய்யறதுக்கு ஓவன் வேணும். எல்லார் வீட்லேயும் ஓவன் இருக்காது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு ஒரு அற்புதமான ஒரு ப்ரௌனி கேக் செம்ம சாஃப்டா ஸ்வீட் அப்படியே பஞ்சு மாதிரி எப்படி செய்யுதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு டார்க் சாக்லேட் அப்படின்னு மால்ல எல்லா ஷாப்பிங் மால்லையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். 40 கிராம் டார்க் சாக்லேட் இது மாதிரி பெரிய பெரிய பீஸா கிடைக்கும். அதை வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரௌனி கேக் செய்யறதுக்கு சாக்லேட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் ஒரு 70 கிராம் ஒயிட் சுகரும் 70 கிராம் நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம செய்யலாம். இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலர் கொடுக்கும், ஏன்னா நம்ம ப்ரௌனி செய்கிறோம்ல. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூளாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது இந்த ப்ரௌனி கேக் செய்யறதுக்கான ஒரு மிக்சர். இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும், கேர்ஃபுல்லாக பக்காவாக பண்ணணும். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் வந்து ஒரு 4 இல்லை 5 ட்ராப்ஸு வெண்ணிலா எசன்ஸ். ரெண்டுத்தையும் நல்லா அடி 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 நடிக்கும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா இந்த முட்டையோட வாசனை வராமல் இருக்குது தான் இந்த எசன்ஸ் சேர்க்கறது. நல்லா அடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை தூள், வெள்ளை சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வெள்ளை சக்கரை மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா 150 கிராம் எடுத்துங்க. நம்ம நாட்டு சக்கரைன்ற ரெண்டுத்தையும் 50-50 எடுத்துருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடி அடின்னு இருக்கும். இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு, ஏன்னா நல்லா நுர வரும், அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா அடிக்கணும். உங்கள் வீட்டில் பிளெண்டர் இருந்ததுன்னா பிளெண்டர் வச்சு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ஓவனும் இல்லை, பிளெண்டரும் கிடையாது. ஆனால் கேக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை மட்டும் இருந்தது. ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து, ஏன்னா இந்த மிக்சர் செய்யறதுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஆகும். நல்லா எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்சி மாதிரி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் 100 கிராம் வெண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லா பொருளையும் ஒரே டைமில் நம்ம சேர்க்கவும் கூடாது. ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சர் ரெடி பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பிஞ்சு பேக்கிங் பவுடரு, கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் ஒரு 20 கிராம் காஃபி பவுடர், ப்ரூ காஃபி தூள் இருக்குல்ல, அது கூட போதும். இது மூணுத்தையும் போட்டு நல்லா அடி அடி நடிக்கணும். காஃபி தூள் வந்து கட்டியாகாமல் பார்த்துக்கணும். இது காஃபி தூள் போட்ட உடனேவே இதனோட கலர் வந்து அந்த ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அந்த அந்த காஃபி தூள் ஆனால் கட்டி கட்டி ஆகிடும், அது கட்டியாகவும் பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 60 கிராம் கோகோ பவுடரும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ சாக்லேட்டும் கோகோ பவுடரும் இந்த ப்ரௌனி கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் அப்படியே இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ரௌன் கலருக்கு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், செம டார்க் ப்ரௌனில். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 60 கிராம் மைதா மாவு, அதை இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேரே வந்து ப்ரௌனி மிக்சர்னே தனியாக கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கி கூட நம்ம கேக் செய்யலாம். பட் அதை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக சூப்பராக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கு செய்யறதுக்காக ஒரு டின் வாங்கியிருக்கோம். இது வந்து இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம குக்கரில் கூட வந்து ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க அலுமினியத்தில், அதில் கூட நம்ம செய்யலாம்.
அதில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கணும். அப்புறம் இந்த ஷீட் வந்து பட்டர் ஷீட்டு. இது பட்டர் ஷீட் இல்லை, பட்டர் ஷீட்டு தான் போடுவாங்க கேக்குக்கு. எங்ககிட்ட பட்டர் ஷீட்டும் இல்லை. அது கேட்டால் 100 ரூபான்னு சொன்னாங்க. எதுக்கு அது 100 ரூபான்ட்டு A4 ஷீட் ஆர்டினரி ஒயிட் பேப்பரு, அதில் கொஞ்சம் எண்ணெய் பட்டர் தடவிட்டு அதையே நாங்கள் பட்டர் ஷீட்டாக மாற்றிட்டோம். ஏன்னா அது ரொம்ப பஞ்சு மாதிரி தான் கிடைக்கும் அந்த பட்டர் ஷீட்டு. அது நம்ம ரெகுலராக கேக் செய்கிறவங்க இல்லைல்ல, அதனால நாங்கள் ஒரு ஆர்டினரி A4 ஒயிட் ஷீட்டையே எண்ணெய் தடவி இது மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓவன், மேனுவல் ஓவன் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் கூட ரெடி பண்ணலாம். குக்கர் நாங்கள் வாங்கின பாத்திரம் வந்து குக்கரில் செட் ஆகலை. அதனால என்ன பண்ணோம், பிரியாணி டாக்ஸாக இருக்குல்ல, அதில் மண் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மண் போட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டு, ஏதோ ஒரு ஸ்டாண்டு, டைரெக்டாக மண்ணில் உட்கார வைக்கக்கூடாது அந்த பாத்திரத்தை. ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சரை வந்து அந்த பாத்திரத்தில் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இது நான் அடுப்பில் தான் செய்கிறேன், கேஸ் ஸ்டவ்வில் கூட செய்யலை. அதை முன்னாடியே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு, அந்த ஹீட் பண்ணுற நேரத்தில் இதை நம்ம கேக்குக்கான அந்த மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அந்த கேக் பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு இதை அழகாக ஈஸியாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதே மாதிரி பெருசாக டெக்கரேஷன்லாம் கிடையாது. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் டிசைன் மாதிரியே வந்துடும், சூப்பராக இருக்கும். இது வந்து பெரிய ஸ்கில்லாம் வேணும்னு இல்லை, யார் ஒன்றா செய்யலாம். நீங்களே உங்கள் வீட்டில் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி இந்த குச்சி எடுத்து இது மாதிரி அப்படி முன்னும் பின்னும் அப்படி லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன் போட்டோன்னா இது மாதிரி டிசைன் வந்துடும். இப்போ முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த டார்க் சாக்லேட்டு, அதை வந்து இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கணும். ஓனா அப்படியே அந்த கேக்கை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நம்ம அந்த பல்லு குத்து குச்சியை எடுத்து அதை அப்படியே நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுடணும். ஏன்னா பாதி இது இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற டார்க் சாக்லேட்டில் பாதி தான் மேலே போட்டிருக்கோம். இந்த பாதியை மேலே போட்டு அதை அப்படியே உள்ளே அழுத்தி விடணும். ஏன்னா பாதி சாக்லேட்டு கேக்குக்கு உள்ளே இருக்கணும், கொஞ்சம் பாதி சாக்லேட்டு கேக்குக்கு மேலே இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த குச்சியில் அதே மாதிரி டிசைன் பண்ணிங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் மீதி இருக்கிற சாக்லேட்டை எடுத்து மேலே அப்படியே லேசாக போட்டுருங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா அந்த கேக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ நான் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் மேலே அப்படியே தூவி விட்டுருக்கோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 2 தடவை தட்டினீங்கன்னா அப்படி ஓரளவுக்கு செட் ஆகிடும். இவனை அப்படியே தூக்கி ஓவனை பாருங்கள், இப்போது நம்மளோட ஓவன் ரெடி ஆகிடுச்சு, ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா உள்ளே பக்காவாக செட் பண்ணிவிட்டு மூடிடணும். ஓவனில் வச்சோன்னா 20 நிமிஷத்தில் 180 டிகிரி வச்சோன்னா பக்காவாக வந்துடும். நம்ம மேனுவல்ன்றதுனால அரை மணி நேரம், 20 நிமிஷம் கழிச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், சரியாக வேகலை. 30 நிமிஷம் ஆச்சு. ஆனால் 30 நிமிஷம் கழிச்சு பக்காவாக வந்துச்சு. ஆனால் உள்ளே சூடாக இருக்கும், பார்த்து பத்திரமா எடுங்க. இந்த 20 அரை மணி நேரம் இல்லை, ஹீட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணால் அடுப்பை நல்லா எரிய விடணும். ஹீட்டு இல்லைன்னா சரியாக வேகாது. இப்போ நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை அந்த கேக்லேருந்து ரிமூவ் பண்ணோம். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. நீங்கள் பிரிச்சிங்கன்னா வந்துடும். பிரித்து அந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அற்புதமான ஸ்பாஞ்சியான ப்ரௌனி கேக்கு, செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா, இது நீங்கள் செய்கிறதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இதை கடையிலலாம் வாங்கினீங்கன்னா செம்ம காஸ்ட்லி இந்த ப்ரௌனி கேக்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்து கோகோ பவுட்ரு, சாக்லேட்டு அப்படின்னு. நம்ம செய்கிறது வந்து நம்ம வாங்கின பொருளில் நான் கால்வாசி கூட சேர்க்கல, அதை வச்சு தான் நான் இந்த கேக் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ரெகுலராக சாப்பிட முடியலனாலும் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, ஒரு செலிப்ரேஷனுக்கு இந்த கேக் நம்ம வீட்டில்
யாருக்கும் பர்த்டே வருது, இது மாதிரி செலிப்ரேஷன் செஞ்சு குடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க இந்த ப்ரௌனி கேக் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.